செய்யுது அப்படிங்கிறத பார்ப்போம். சனி யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எடுக்கணும் இல்லையா? அது மந்தன், முடவன், ரொம்ப லேட்டாக பண்ணுறவன் அப்படி இதெல்லாம் கிடையாது. சனியை தெளிவாக எடுத்தோம் அப்படின்னா பாரம்பரியம் மிக்கவன் அப்படிங்கிறது சனிக்கு. அந்த பாரம்பரியம் மிக்கவன் ஒரு குடும்பத்தில் தசை நடத்த வர்றான் அப்படின்னா அந்த குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்பவன் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக நுணுக்கமாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாரம்பரியத்தை கொடுக்கக்கூடியவன், பாரம்பரியத்தை அளவிடக்கூடியவன், பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடியவன் சனி. அவன் தசை நடத்த வர்றான். அப்போ இங்கே என்ன நம்ம எடுத்துருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா, அவருடைய அப்பா எந்த அளவுக்கு தான தர்மங்களும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருந்திருக்காங்களோ அதை பொறுத்து நமக்கு அந்த சனி தசை கெடுதல் செய்யாது. இதுதான் சனி தசையை பற்றி நம்ம முழுசாக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ பாரம்பரியத்தை சொல்லக்கூடியவன் தசை நடத்த வரும் பொழுது நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியம் நமக்கு முன்னால் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அடுத்து ராகு யாரு? மூதாதையர், நமது வம்சாவளியை குறிக்கக்கூடியவன். அப்போ அந்த வம்சாவளியை குறிக்கக்கூடியவன் புத்தி நடத்துகிறான் அல்லது அவன் தசை நடத்துகிறான். அப்போ அந்த வம்சாவளியினுடைய அம்சம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவனும் சொல்லிடுவான். அப்போ இவங்க ரெண்டு பேர் தான் அந்த காம்போவில் வர்றாங்க. இவர் கேட்ட கேள்வி சனி தசையில் ராகு புக்தி எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்கறதுக்கு நம்ம வம்சாவளியினுடைய அமைப்பை பிரதிபலித்து காண்பிப்பவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான், வேற யாரும் கிடையாது. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். ராகு கேது நம்ம செய்யக்கூடிய ஊழ் வினைகளை, கர்ம வினைகளை கணக்கெடுப்பவர்கள். நல்லதை கேது எடுப்பான், கெட்டதை ராகு எடுப்பான். சார், ஒரு தசை ராகு தசை ஒரு குடும்பத்தில் நடக்குதுன்னா ஓஹோன்னு வச்சுருப்பான் சார். நிறைய அவனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து வச்சுருப்பான் சார். வண்டி வசதிகள், வீடு பங்களாக்கள், காடு நிலங்கள் எல்லாத்தையும் கொடுத்து வச்சுருப்பான் சார். 18 வருஷம் ராகு தசை ஆரம்பிக்கும் போது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சுயபுக்தி. ராகுக்கு அடுத்து வரக்கூடிய குரு புக்தி, இது வரைக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுத்துருப்பான் சார். மிட் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடைப்பட்ட அந்த தசை காலத்தில் அருமையாக அவங்களுக்கு வசதி கொடுத்துருப்பான் சார். பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துருப்பான் சார். நிறைய மக்கள் தொடர்பை கொடுத்துருப்பான் சார். தொழிலில் நிறைய முன்னேற்றத்தை கொடுத்துருப்பான் சார் ராகு. ஆனால் கடைசியில் நீங்கள் அந்த ராகு தசை முடியும் போது புறத்தை தூக்கிடுவான். இது நமது மூதாதையர்களுடைய கர்மாவை அந்த ராகு இவனுக்கு கொடுக்குறான், நல்லதை கொடுக்குறான். சரி, அவங்களையெல்லாம் அவங்களுடைய ஒரு கர்ம காரியங்களை அளவீடு எடுத்து இந்த ஜாதகர் எப்படி இருக்கான் அப்படின்றதுக்கு இவனுக்கு நல்லதை கொடுக்குறான். இவனும் அதே மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னா போகும்போது எடுத்து போயிடுவான்.